ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயாச்சின்னு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கார்த்தி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறந்துட்டதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கார்த்தி பார்த்தீங்கன்னா மறுபடியுமே உயிரோட வந்துட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஜானகி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. கதிர் வந்து என்னால் தானே ஜெயிலுக்கு போனாமாயா, நான் போய்த்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், நான் போய்த்து போலீஸில் வந்து சரணடைஞ்சிட்றேன், கதிர் எதுக்கு எனக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து மாயாட்ட சொல்லி ரொம்பவே அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே மாயா வந்து சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க பெரியம்மா, கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க, எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கதிரை எப்படியாவது நம்ம வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துடலாம், இப்போ மட்டும் இந்த உண்மையெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த உண்மையெல்லாம் மூடி மறைச்சோமோ அது எல்லாமே தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் பெரியம்மா, எனக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி மாயா பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லாமையா, என் பொண்ணுங்களுக்காக தான் நம்மள தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ என் பொண்ணுங்களோட வாழ்க்கையே பாலா போயிரும் போருக்கு, அதனால தான் நான் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன். கதிர் வந்து கண்டிப்பாக ஜெயிலேருந்து வெளியில் வரணும், கதிர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது எனக்கு என்னமோ பறிகொடுத்த மையே இருக்குது, நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டில் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க, என் தலைவிதி எப்படியோ அதுபடி நடக்கட்டும், கார்த்திக் வந்து செத்ததுக்கு நான் தானே மாயா காரணம், அதனால் வந்து நானே ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பெரியம்மா நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் வந்து இப்படிலாம் பேசாதீங்க பெரியம்மா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, கார்த்திகை எப்படியாவது வெளியில் அழைச்சிட்டு வரது பெரியம்மா என்னோட பொறுப்பு, இங்கே நீங்கள் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கீங்க, அங்கே தானே ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க பெரியம்மா, எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியம்மா, அதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனாவை தான் காட்டுறாங்க. தனா பார்த்தீங்கன்னா கதிரோட ஃபோட்டோ எடுத்து வச்சு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ தான் கதிர் உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், இப்போ தான் உன்னை வந்து நான் கணவனாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே இந்த கடவுள் வந்து என்கிட்டே உன்னை பிரிச்சுட்டானே, நீ கண்டிப்பாக ஜெயிலில் இருக்கக்கூடாது, நீ மறுபடியும் கண்டிப்பாக நீ என்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா மாயாவும் ஜானகியும் பார்த்துட்றாங்க. அப்போ உடனே மாயா வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பெரியம்மா, எப்படி இருந்தாலும் அந்த தனாவோட மனசு மாறிட்டு பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்காம தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க, இப்போ தான் ரெண்டு பேருமே ஒன்றா வாழலாம்னு ஆரம்பித்தாங்க, அதுக்குள்ளே இந்த கடவுள் வந்து பிரிச்சுட்டு இப்போ தான் தனாவும் கார்த்திக் வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறா, எப்படியாவது கார்த்திக் வந்து நம்ம வெளியில் அழைச்சிட்டு வரணும் பெரியம்மா, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக கார்த்திக் வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துடும் பெரியம்மா. அப்போ உடனே ஜானகி சொல்கிறாங்க, தானா கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னாலெல்லாம் இருக்க முடியாது மாயா, நான் வந்து எல்லா உண்மையுமே சொல்லி நானே போய்த்து போலீஸில் போய்த்து சரணடைஞ்சிட்றேன், கண்டிப்பாக அதுக்கப்புறம் கதிர் வெளியில் வந்துடுவானே, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஜானகி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் மாயா பார்த்தீங்கன்னா அவங்க பெரியம்மா வந்து விடுற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஜானகிட்ட கேட்குறாங்க, பெரியம்மா நம்ம வந்து கார்த்திக் வந்து தோண்டும் பொழுது எப்படி பெரியம்மா அங்கே வந்து கதிரோட பர்ஸ் வந்துச்சு, எனக்கு அதில் தான் பெரியம்மா டவுட் இருக்குது, அப்போ நம்ம புதைச்சதுக்கு அப்புறமா பெரியம்மா அங்கே யாரோ வந்திருக்கிறாங்க, வந்து தான் கதிரோட பர்ஸ் எடுத்து வந்து அங்கே போட்டிருக்காங்க, அப்போனா அந்த வீட்டில் உள்ளவங்க தான் யாரோ கதிரோட பர்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறாங்க பெரியம்மா, அப்போ இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க, அப்போ நம்ம இவ்வளோ தூரம் பணத்தை எல்லாத்தையுமே அவங்க கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு அவங்க வந்து நம்மளை மாட்டி விடாமல் கதிரை மட்டும் மாட்டி விட்டாங்க பெரியம்மா, அப்போ இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு திட்டம் இருக்குது பெரியம்மா, அதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது. அப்போ உடனே ஜானகி வந்து கேட்குறாங்க, எப்படி மாயா கரெக்டாக சொல்கிறேன்னு, ஆமாம் பெரியம்மா, கதிரோட பர்ஸ் அங்கே எப்படி போணுச்சு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கார்த்திகை புதைக்கும் போது தான் கதிரோட பர்ஸ் அங்கே இல்லையே, அப்போ அதுக்கப்புறம் தான் யாரோ வந்து பணத்தை தோண்டி அந்த கதிரோட பர்ஸ் எடுத்து உள்ளே வச்சுருந்துருக்காங்க, அதனால தான் வந்து கதிர் மாட்டிக்கிட்டான், அப்போ யாரோ சதிவேலை பார்த்துருக்காங்க பெரியம்மா அப்படின்னு மாயா வந்து பார்த்தீங்கன்னா ஜானகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா மகாலிங்கத்துக்கு கால் பண்ணி மகாலிங்க வான்னு கூப்பிடவும் மகாலிங்க உடனே சுதாரிச்சுக்கிட்டு கேட்குறாங்க, என்ன விஷயமா, எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்க, நான் அது ஃபோன்லேலாம் சொல்ல முடியாது மகாலிங்கம், நீ எதாக இருந்தாலும் நேரில் வா, அந்த ரகராம் குடும்பத்தை பற்றி உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா மகாலிங்கமும் சரிமா நான் வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா நக்கலாக சிரிச்சுக்கிட்டே பசுபதிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, என்னவா பண்ணுறது, எல்லாம் காலத்தோட கொடுமை, கார்த்திக் வந்து இப்படியெல்லாம் நடக்கவே கூடாதுமா, நான் கூட நினச்சி பார்க்கல கார்த்திக் வந்து இப்படியெல்லாம் நடக்கும்னு, ஆனால் கண்டிப்பாக ஒன்றுமா, கார்த்திகை கொண்டவங்க வந்து நீங்கள் பழி வாங்குறீங்களோ இல்லையா, நான் கண்டிப்பாக பழி வாங்குவோமா, அந்த ரகராம் குடும்பத்தை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு லிங்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா பசுபதியையும் புவனேஸ்வரியையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க, இப்போ நீ என்ன சொன்ன மறுபடியும் திரும்ப சொல்லு, அதாம்மா அந்த ரகராம் குடும்பத்தை ஒருத்தரை விடாமல் நம்ம எல்லாருமே பழி வாங்கணுமா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா மகாலிங்க கண்ணத்திலே பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மகாலிங்கத்துக்கு வந்து வாரி தூக்கி போட்டுருது, என்னடா நம்மளே அரைஞ்சிட்டாங்களே அப்படின்னு. அப்போ உடனே மகாலிங்க வந்து கேட்குறாங்க, என்ன எதுக்குமே தேவையில்லாமல் அடிக்கிறீங்க, நம்ம வந்து அந்த ரகராம் குடும்பத்தை வந்து பழி வாங்க வேண்டாமாம்மா, அதை நான் சொல்கிறேன் மகாலிங்கம், ரகராம் குடும்பத்தை பழி வாங்கலாமா இல்லை வேண்டாமான்னு, கார்த்தி ஒரு நிமிஷம் இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் வந்து ரொம்ப அச்சடைகிறாங்க, என்னடா கார்த்தியை கூப்பிட்றாங்களே அப்படின்னு. பார்த்தீங்கன்னா கார்த்தியை அங்கேருந்து நடந்து வராங்க. அப்போ உடனே மகாலிங்கம் வந்து நினைக்கிறாங்க, இவனோட கதையை தான் நம்ம அங்கேயே முடிச்சிட்டோமே, அப்புறம் எப்படி இவன் செத்தவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் சில காயெல்லாம் பட்டு ரொம்ப சோகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க, என்ன மகாலிங்க ஒரு நிமிஷம் ஆடி பீத்த போல அந்த ரகரம் குடும்பத்தை பழிவாங்கன்னு துடிச்சிக்கிட்டு இருந்தா, இப்போ எதுவுமே நீ பேச மாட்டேங்கிற, கை காலெல்லாம் நடங்குது, என்ன கார்த்திக்கு திரும்ப வந்துட்டான்னா நீ என் கூட இருந்துக்கிட்டு எனக்கே நீ குளிப்பு வைக்கிற பற்றியா, அதுவும் என்னோட மகனே நீ கொள்றதுக்கு புரிஞ்சிட்ட பற்றியா,
நீ வந்து அவளை ஈஸியாக கார்த்திகை கொண்டுட்டு எல்லா பழியையும் தூக்கி அந்த ரகராம் குடும்பத்து மேலே போட்டியன்னா நான் நம்பிடுவேன்னு பார்த்தியா, இனி எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிட்டு இனிமேல் நீ எங்கேயுமே ஓட முடியாது அப்படின்னு புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மகாலிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னே தெரியல. நீ என் கூட இருந்துக்கிட்டு நீ கார்த்திக் கதையை முடிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னோட கதையை முடிக்க போகிறோம் மகாலிங்கம், இதுதான் உன்னோட கடைசி நாள் அப்படின்னு புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட சொல்கிறாங்க மகாலிங்கத்தை பார்த்து. அப்போ உடனே மகாலிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேம்மா, கார்த்தி தம்பிக்கு வந்து நான் இப்படிலாம் பெரிய துரோகம் பண்ணியிருக்க கூடாதுமா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரி காலில் விழுறாங்க. காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பசுபதி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நான் ரகராம் குடும்பத்தை கூட மன்னிச்சிருவேன், ஆனால் உன்னை வந்து துரோகியாக இருக்கிற உன்னை வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன், இன்னையோட உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு பசுபதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க மகாலிங்கம் மேலே. அப்போ மகாலிங்கம் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ட்டு புவனேஸ்வரி காலை பிடிக்கிறாங்க. காலை பிடிச்சி டக்குன்னு வாரி விட்டுறாங்க. வாரி விட்டதோட பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்போ மகாலிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கத்தி ஒன்று வச்சிருப்பாங்க, அதை எடுத்து புவனேஸ்வரி கழுத்தில் வச்சிடுறாங்க. யாராச்சும் என் பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இங்கேயே கொண்டுடுவேன் உன்னோட பொண்டாட்டியை, என்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பசுபதி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மகாலிங்கம், நீ தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கள் பையனை கொல்றதுக்கு நீ முயற்சி பண்ணதுக்கு ஒன்று நாங்கள் உயிரோட விடக்கூடாது, இப்போ மறுபடியும் நீ என் பொண்டாட்டி வச்சு நீ மிரட்டிக்கிட்டு இருக்கிற, ஒழுங்காக நீ விடுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பசுபதி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட கேட்குறாங்க. அப்போ உடனே பசுபதி சொல்கிறாங்க, நான் உங்கள் பையன் கார்த்தியை போட்டு தள்ளி உனக்கும் ரகராம் குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணலாம்னு தான் பார்த்தேன், எல்லாத்தையும் நீங்கள்